எல்லாரும் வணக்கம். நம்மளுடைய கேம் சேஞ்சர், அதாவது நம்மளுடைய சங்கர் சாருடைய கேம் சேஞ்சர் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோடைய ரியாக்ஷன் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ட்ரெய்லர் வந்து பார்த்துருவோம். ரியாக்ஷன் கொஞ்சம் வரும், ஆனால் ரிவ்யூ ஓரளவுக்கு வந்து சொல்ல முடியும் நம்புறேன். ட்ரெய்லர் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ராம் சரண் தான் இது பண்ணியிருக்காரு போல, டப்பிங். லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு ஆகாரம் கிட்ட கேட்கறது குளோபல் ஸ்டார். எங்கள் கட்சி சாதிப்பதற்கு தான் சைடு ஸ்டேட் ஆல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். பாடி மட்டும் சைடுல போவோம். காமெடி. யாராவது ஒரு பொட்டாட்டி கொஞ்சம் செகண்ட் விட்டு பார்த்து நீங்க விட்டுவீங்களா சார்? அவரை ஒரு செகண்ட் மேல பார்த்த சார் சார் உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. ஒரு நல்லது நடக்கணும்னா வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒத்துக்கோ மாமா. எல்லா இடத்துலயும் குதிரை கொண்டு வந்துடுறாங்க ராம் சரண் படத்துல. இப்பதான் சங்கர் சார் படத்துடைய அந்த விஷுவல் மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரவுடி சிஎம். இந்த ஷாட் பயங்கரமா இருக்குல்ல. அஞ்சலி போட்டு தள்ளிடுவாங்க. சங்கர் ஃபிளேம். ஓ, ஐஏஎஸ் ஆஃபீஸர். புரியுதுல, எழுதி கொடு. சாருக்கு சாரு டாக்குடா. சாருக்கு சாரு டாக்குடா. Unpredictable. 10/1 அப்போ படம் மிக விரைவில் வரப்போகிறது. ரைட். சரி, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படத்தை ஒன்று கொடுத்து, இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்த பிறகு இந்த படம் வந்து வந்திருக்கு. இந்த படத்தில் நம்ம பயங்கரமாக என்ன எதிர்பார்க்குறோன்னா, சங்கர் சார் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக எதிர்பார்க்குறோம். விஷுவலி பார்க்கும்போது இல்லை என்னடா ரியாக்ஷன்ஸே காண எமோஜிலையும் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம ரியாக்ஷன் அவ்வளோ வராதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் அவருடைய படங்களில் இது வரைக்கும் வந்து அவருடைய விஷுவலுக்கு மிக முக்கியமான ஒரு பேர் வாங்கியிருக்காரு. ப்ளஸ் பிரம்மாண்டத்துக்கு இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் 2 திரைப்படத்தை விட மிக அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக கதை வந்து நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய கதை. அதை வந்து இன்னும் மோல்டு பண்ணி தனக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஃபார்மெட்டில் எடுத்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் சொல்லியிருக்காரு. சங்கர் சாருக்கு பட்ஜெட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படிங்கிறது இந்த படத்துடைய அவுட்புட்டை பார்த்தா நமக்கே தெளிவாக தெரியுது. அந்தளவுக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அற்புதமான ஒரு விஷுவலை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சங்கர் சாருடைய படத்துக்கே உண்டான பிரம்மாண்டத்தை நம்மளால் உணர முடியுது. மியூசிக்கும் தமன் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குக்கு தகுந்த மாதிரி நல்லா போட்டிருக்காரு. படம் வந்து ஒரு டப்பிங்கான தெலுங்கு படம் மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. அதனால தான் அங்கே தெலுங்கு கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். தமிழில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை உடனே அரசியல் ரீதியாக நிறைய உருட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் ஏதாவது வந்து ஒரு ஜென்ரல் பாலிடிக்ஸ், இது வந்து அரிசி சம்மந்தப்பட்ட பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்களோ, ஒரு கவலை சாப்பாடு கேட்குறேன் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அரிசியை பதுக்கிற விஷயத்தை பற்றி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து விவசாயிகளை ஏதோ டார்ச்சர் பண்ணி ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதில் மொத்தம் 2 கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அப்பா வந்து பொலிட்டிக்கலி வந்து ஃபெயிலியர் ஆகி பொலிட்டிக்கலாக ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு பையன் மீண்டு வந்து தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போயிட்டு அப்பா வந்து கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒருத்தனால முடியாத விஷயத்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து இவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தான் கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது
நம்மளால வந்து உணர முடியுது. எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படிதான் கதை இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஆனா அத வந்து விஷுவலா சங்கர் சார் எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சிவாஜி திரைப்படம், அந்நியன் திரைப்படம் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதுல ஒரு ரிசம்பிளன்ஸ் இருந்தால் கூட அந்த விஷுவல்ல பார்க்கும்போது, ஆனா அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சங்கர் சாருடைய பிரம்மாண்டமும், அந்த பாடல்களுக்காக நெறைய செலவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 90 கோடிலாம் செலவு பண்ணாரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ அந்த பிரம்மாண்டத்த ஆடியன்ஸ் எப்படி ஏத்துக்கிறாங்க? இப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து வெறும் பிரம்மாண்டத்த மட்டுமே நம்பி படம் பார்த்துருவாங்களா? இல்ல இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்ட நம்பி படம் பார்ப்பாங்களா? அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும். எனக்கு என்னன்னா, எந்த பழைய ஃபார்மேட்டா இருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா சொல்ல வருகின்ற கதைய ரொம்ப நம்மள வந்து ரொம்ப பிரஷரைஸ் பண்ணாம, ரொம்ப ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக சொல்லிட்டாலே போதும். இதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து படத்த எண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில மட்டும் படம் பண்ணி குடுத்தாலே போதும். கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரியான இந்த கான்செப்ட் இந்த பொலிட்டிக்கல் ப்ளஸ் வந்து கவர்ன்மெண்ட் ஆஃபீசரு, அப்புறம் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற மாரி நெறைய படங்கள் வந்து தெலுங்குல வந்திருக்குது. பட் ஆனா ராம் சரணுக்கு ஒரு புது படமாக இருக்கும். ஏற்கனவே வந்து நம்முடைய மகேஷ் பாபுக்கு வந்து ஸ்ரீமந்த்டுன்னு நெனைக்கிறேன். அந்த படத்து பேரு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு மகரிஷின்னு ஒரு படம். இந்த மாரிலாம் நெறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களும் ஓரளவுக்கு நல்லபடியா பேசப்பட்டுச்சு. பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரிசீவ் செய்யப்பட்டுச்சு. ஸோ இந்த திரைப்படமும் கண்டிப்பா ரிசீவ் செய்யப்படும்னு நெனைக்கிறேன். இது எந்த பொலிட்டிக்கல் கான்செப்ட்ட ரொம்ப அழுத்தமாக எடுத்து பேசுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க நம்ம வந்து படம் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஒரு கரப்டட் பொலிட்டிஷியனா வந்து நம்முடைய எஸ்.ஜே. சூர்யா வந்து இதில நடிச்சிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர் அவர் எப்படி ஹோல்டு பண்றாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா, இந்த சரிபோதா சனிவாரம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, சூர்யா சாட்டர்டேன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்த வந்து நெறைய விஷயங்கள்ல ஃப்ளா இருந்தாலும் எஸ்.ஜே. சூர்யாங்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த படத்த ஒட்டுமொத்தமா ஹோல்டு பண்ணி கொண்டு போச்சு. நானி கேரக்டரோட பயங்கரமா ரீச் பண்ண வச்சது அந்த எஸ்.ஜே. சூர்யா சாரோட கேரக்டர், அவருடைய ஆக்டிங் தான். ஸோ அந்த ஆக்டிங் வந்து நம்மளுடைய சங்கர் சார் படத்துல வந்து இந்தியன் 2ல சரியா ஒர்க் அவுட் ஆகலைனாலும், இதுல எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். எனக்கு என்ன ரொம்ப பெரிய கான்ட்ராஸ்டான வித்தியாசமான விஷயத்த உணர முடியுதுன்னா, இந்தியன் 2 திரைப்படத்துல அத்தன ஃப்ளாஸ் இருந்துச்சு. எப்படி வந்து சங்கர் சார் வந்து இப்படி ஒரு படத்த தெலுங்குல வந்து கிடைக்கிற பட்ஜெட்ல பண்ண முடிஞ்ச நம்முடைய சங்கர் சார்னால, கமல் சார் மாரி ஒரு பெர்ஃபார்மர வச்சுக்கிட்டு ஏன் இந்தியன் 2 படத்த வந்து அந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆக்க முடியல அப்படிங்கிறது என்னால வந்து உணர முடியல. ஸோ ஏதாவது பிரஷர் இருந்திருக்கும். ஏதாவது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அவருக்கு பிரஷர் குடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். அதனால தான் அவரால சரியா அந்த படத்த டெலிவர் பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா கேம் சேஞ்சர் படம் சங்கர் சாருடைய வாழ்க்கையிலும், ராம் சரண் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். விஷுவலி ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்ப்பு எனக்கு கூட்டியிருக்கு. அங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. கண்டிப்பா சங்கர் சாரோட படம் முன்னாடி படம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறனால, கண்டிப்பா இந்த திரைப்படம் எடுத்தோனே கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் இருக்காது. போக போக தான் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் பல்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். அடுத்த அப்டேட் வரும்போது இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.